ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆல் இன் ஒன் சேனல். இன்றைக்கி நம்ம மீனை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மீன் வாங்கினோன்னா எப்போவுமே கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். சில பேர் நல்லா ஈஸியாக க்ளீன் பண்ணிவிடுவாங்க. தெரியாதவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது கழுவுறதுக்கு. நம்ம எப்போவுமே மீன் வாங்கின உடனே இந்த மாதிரி தண்ணியில் போட்டுக்கணும். தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு அள்ளி போட்டுக்கணும். அதை உப்பு அள்ளி போட்டு இதை நல்லா கலந்து விட்டுறணும். நம்ம ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே ஊற வைக்கணும். இல்லை நம்ம ஒரு அரை மணி நேரம் கழுவுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் அப்படின்னா கூட இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கழுவி போட்டு வச்சோம்னா இந்த செதில்லாம் நமக்கு சீக்கிரமாக எடுக்க வரும். ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊறிடுச்சுன்னா இந்த செதில் ரொம்ப ஈஸியாக நமக்கு எடுக்க வரும். மீனை இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பிளேட்டில் இல்லைன்னா ஒரு முரத்தில் போட்டு வச்சுக்கணும். முரத்தில் போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கத்திரிக்கோல் ஒன்று எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த கத்திரிக்கோலில் இந்த ரெக்கையெல்லாம் இப்படி கட் பண்ணிடணும். இப்போ இந்த வாழையும் கட் பண்ணிடணும். நம்ம அருவாமனையில் கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி கத்திரிக்கோலில் கட் பண்ணோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அது மாதிரியே எல்லா மீனையும் இந்த மாதிரி கட் பண்ணிடணும். நம்ம உப்பு போட்டு ஊற வைக்கும் போது நமக்கு அந்த செதில் ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். ரொம்ப போட்டு தேய்ச்சிட்ருக்க தேவையில்லை. அரை மணி நேரம் கூட நம்ம இந்த தண்ணியில் மீனை போட்டு ஊற வச்சிட்டோம்னா செதில் நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ இது மாதிரி எல்லா மீனையும் கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி கையால் எடுக்கும் போதே வரும். நம்ம எந்த அளவுக்கு உப்பில் ஊற வைக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரமாக இந்த செதில்லாம் நம்ம கையிலே இது மாதிரி வந்துடும். இல்லைன்னா இது மாதிரி கத்தி வச்சுட்டு இப்போ லேசாக அப்படி பண்ணாலே போதும், செதில் ஃபுல்லாக வந்துடும். இப்போ மீனுக்கு நம்ம வாலும் செதிலும் மட்டும்தான் எடுத்துருக்கோம். இப்போ மீனை இது மாதிரி எடுத்துக்கிட்டு கத்திரிக்கோல் வச்சுட்டு இந்த மாதிரி தலையோட இந்த ஓரத்தை அப்படியே கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தலைப்பகுதியை பிடிச்சிட்டு இப்படி ஓரத்தை அப்படியே கட் பண்ணிடணும். நம்ம இந்த கத்திரிக்கோலை இதுக்காகவே வச்சுக்கணும். நான்வெஜ் கட் பண்ணுறதுக்காகவே நம்ம இதை வச்சுக்கணும். கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த தலைக்குள்ளே இருக்க செதிலெல்லாம் எடுத்துடணும். இந்த மாதிரி ஈஸியாக எடுக்க வந்துடும். இப்படியே எடுத்தோடனே நமக்கு எல்லாமே வந்துடும். வயிற்றுக்குள்ளே இருக்குது இந்த செதில் எல்லாமே வந்துடும். நமக்கு தலை வேணுன்னா போட்டுக்கலாம், தலை வேணான்னா இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இது வயிற்றில் இருக்க இந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் எடுத்துடணும். எடுத்துகிட்டு இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கணும். மஞ்சத்தூள் போட்டுட்டு நம்ம அரிசி களைஞ்சி வைக்கிற தண்ணியை இதில் ஊற்றிக்கணும். நம்ம சாதம் வடிக்கிறதுக்காக நம்ம அரிசி களைவோம் இல்லையா, அந்த தண்ணி எடுத்து வச்சுட்டு இதில் ஊற்றிடலாம். இப்போ இது ஒரு வாட்டி அலசிட்டு இந்த தண்ணியில் நல்லா அலசிடணும். இப்போ இந்த அரிசி களைஞ்ச தண்ணி எதுக்கு ஊற்றுறோம்னா இந்த கவுச்சி வாசனை ரொம்ப வராது. சிக்கன் மட்டன் நம்ம எது கழுவும் போதுமே நல்லா கழுவிட்டு கடைசியில் ஒரு தடவை இந்த மாதிரி கழுவிட்டோம்னா அந்த வாசனை ரொம்ப வராமல் இருக்கும். இப்போ மீனை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம அந்த கழனி தண்ணி அரிசி களைஞ்ச கழனி தண்ணி ஊற்றி கழுவும் போது இந்த மீனில் இருக்க கவுச்சி வாசனை இல்லாமல் இருக்கும். இப்போ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.